இந்த கவலையை வந்து எந்த விதத்தில் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சீர் பண்ணலாம், சரி பண்ணலாம், அதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்முடைய முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம். வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவலை மறந்த வாழ்க்கை அல்லது கவலை துறந்த வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அதை பற்றிய விளக்கமும் பிறகு அதற்கான பயிற்சிகளையும் பார்க்கலாங்க. அதாவது வந்து இப்போ கவலை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வந்து நிச்சயமாக கண்டிப்பாக நீடிச்சுட்டு வர்ற ஒரு விஷயம். அந்த கவலையை வந்து எப்படி நம்ம வந்து துரத்தி அடிப்பது, கவலை இல்லாமல் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுமா, அப்புறம் இந்த கவலை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவோம். அந்த ஆராய்ச்சிக்கு எடுத்தது மூலமாக அதனுடைய சூட்சும முடிச்சுக்களை கண்டறிஞ்சு வந்து அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. அதாவது கவலை அப்படிங்கிறதே நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம். நம்முடைய வித்து சக்தி வந்து வித்து சக்திங்கிறது வந்து உயிர் சக்தி. நம்முடைய வித்து சக்தி உடல் முழுவதும் உயிர் சக்தியாக நிரம்பி இருக்கு. அது தன்னைத்தானே சுழல்வதனால் அது வந்து காந்த அலைகளாக மாறி நம் உடலுக்கு வந்து வலிமை கொடுக்குதுங்க. அந்த காந்த அலைகள் தான் மனமாகவும் ஐம்புலன்கள் வழியாக வெவ்வேறு செயல்களாகவும் வெளிப்படுது. அப்படி வெளிப்பட்டு வர்ற எண்ணங்கள் மனமாக வந்து வெளிப்பட்டு வரும் எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்படுது இல்லைங்களா. நம்ம ஆசைப்படுறோம், பல்வேறு ஆசைகள். அந்த ஆசைகளை வந்து நம்ம முன்னாடியே முறைப்படுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஆசைகள் மூலமாக விளையும் விளைவுகள் வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்காது. ஆசையை முறைப்படுத்தாமல் தேவையில்லாத ஆசைகளெல்லாம் ஆசைப்பட்டு ஆசைப்படுற பொருள்கள் எல்லாம் அதிகமாகிட்டே போச்சுன்னு வைங்களேன், அதை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கே துன்பங்கள் வர ஆரம்பிச்சிடும், கவலை வர ஆரம்பிக்குங்க. ஆகவே ஆசையை முறைப்படுத்தி அதுக்கப்புறமேல் வந்து நம்ம படும் ஆசையை நிறைவேற்ற போகும்போது ஏதேனும் தடைகள் வந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு வந்து நம்முடைய உயிர் சக்தி அபரிமிதமாக பெருகி அந்த தடையை வந்து விலக்கறக்க முயற்சி பண்ணும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சினம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சினத்தையே வந்து எவ்வாறு தவிர்ப்பது, எப்படி ஜெயிக்கிறது சினத்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து சினத்துக்கும் தாண்டியாச்சு ஒரு ஸ்டேஜ். நம்ம ஆசைப்படுறது நிறைவேறலை. அப்புறமேல் வந்து பார்த்தா சினம் பட்டு பார்த்து அப்பவும் பலன் இல்லாத போது கவலை அப்படிங்கிற விஷயம் வந்துடும். இப்போது கவலை அப்படிங்கிற விஷயம் வந்து நம்முடைய நினைப்புக்கும் நடக்கும் செயல்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த விகிதாச்சாரம் தான் கவலையாக இருக்குங்க. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். அப்போது நமக்கு வந்து கவலை அப்படிங்கிற விஷயம் வரும். கவலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கற்பனையாக, பெரும்பாலும் கவலைங்கிறது கற்பனையாக நாமளே வந்து நம்ம எண்ணங்களால் பின்னிக்கொள்ளும் ஒரு வலை, அதுதான் கவலைங்க. அதாவது நம்மளா கற்பனை பண்ணி அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ அப்படிங்கிறது. நம்முடைய வீக்னஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து ரீச் செய்ய முடியல, நினச்ச மாதிரி நடக்கலை, எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகுது, சினத்தை வெளிப்படுத்துகிறோம், அந்த சினத்தை வெளிப்படுத்தியும் பயனில்லாத போகுது, நம்ம வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு நிர்கதியாக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிற போது அது வந்து கவலையாக, கற்பனையான வலையே இருந்தாலும் அது கவலையாக வெளிப்படுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கல்கள், வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள், குடும்ப பிரச்சனையாகட்டும், மனப்பிரச்சனையாகட்டும், உடல் நோய்களாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்கள் எல்லாமே நமக்கு வந்து கவலையாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த கவலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் செய்யவே முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் வந்து எப்படி நம்ம இதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருமூலர் வந்து சொல்லியிருப்பாருங்க, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இடுக்கைக்கு இடும்பை பயப்பர், இடும்பை படப்பர், இடுக்கைக்கு இடும்பை படாதவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சிக்கல்களே வந்தாலும் அந்த சிக்கல்களை வந்து பெரிதாக பொருட்படுத்தாமல் அந்த சிக்கல்களை வந்து அதை வந்து நம்முடைய வாழ்க்கையின் தடைகளாக நினைக்காம அது மேலேயே ஏறி பயணம் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் வந்து
பெரிதாக நமக்கு தெரியாது. இப்போ ஒரு சிக்கல் முடிஞ்சதுன்னு வைங்களேன், ஒன்றுமே இல்லாத சாதாரண விஷயம் நமக்கு சிக்கலாக தெரிய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கைங்கிறது மனுஷ சிக்கல் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது, பெரும்பாலும் பழக்க தோஷத்தினால. நல்லா தன்னைத்தானே நல்லா ஆராய்ச்சி பண்ணுற, அறிவில் தெளிவாக இருக்கிற ஒரு சில மன வலிமை மிக்க மனிதர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கற்பனையான வலைகள்லேருந்து ஈஸியாக வெளியில் வர்றாங்க. அதுக்கு நம்ம வித்து சக்தி வீணாக்காமல் காப்பாற்றுறோம் இல்லைங்களா, அது வந்து பெரும் துணை புரியும். வித்து சக்தி நம்ம வீணாக்கிட்டே இருக்கிறோம்னு வைங்களேன், அதனால வந்து நமக்கு வலிமை குறையும், மன வலிமையும் குறையும், உடல் வலிமையும் குறையும். முன்னால் இருக்கும் வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாமே நமக்கு பூதாகரமாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்களில் மாட்டிக்கும். இப்போ நம்ம வித்து சக்தியை நம்ம காப்பாற்றிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன பயிற்சி முறைகள் படி இந்த எண்ணங்களை எல்லாமே வழிமுறைப்படுத்தி, அப்புறம் ஆசைகளை எல்லாமே சீரமைச்சு ஒரு குறிப்பிட்ட சில ஆசைகளோடு அதை நிறைவேற்றும் பாதையில் போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து சினமே குறிப்பிட்டாலும் அதையும் தாண்டி பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை கை கொண்டு வெற்றி பாதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்புறம் எதிர்பாராத சிக்கல்கள் சிலதும் வரும். நம்ம கிட்ட இருக்கிற நம்மளால ஏற்படுற சிக்கல்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி சீர்படுத்திடலாம். இப்போ அறிவில் தெளிவாக இருக்கிற ஒரு சிலர் வந்து மட்டுமே உலகத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. அறிவின் தெளிவு வந்து அந்த அளவுக்கு எட்டப்படாத பல மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிற காரணத்தினால அவங்களால புரிஞ்சுக்க முடியறதில்ல ஆச்சுங்களா. அந்த புரிந்து கொள்ள இயலாத பலரும் இருக்கிறதுனால அந்த சிக்கல் அப்படிங்கிறது நம்ம தீர்த்து கொண்டு வந்தாலும் பிறர் மூலமாகவும் சிக்கல், இந்த மாதிரியான பல்வேறு வாழ்க்கை சிக்கல்கள் வருது. சரி, அனைத்தையும் கடந்து நம்ம எப்படி ஜெயிக்கிறது, நம்ம எப்படி வந்து இந்த ஒரு சிக்கல் நிலையிலிருந்து தப்பிச்சு வெளியில் வர்றது அப்படின்னு பார்த்தாங்க. இதுக்கு வந்து திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருப்பாரு. எனக்கு குறள் சரியா நினைவில். அது என்ன குறள்னா, அதாவது கடல் அளவு சிக்கல்கள் இருந்தாலும் அறிவு அப்படிங்கிற விஷயத்துல தெளிவடைந்த ஞானிகள் அந்த கடல் மேல் அந்த அறிவுங்கிற படகுல தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எளிமையாக கடப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. நம்முடைய அறிவும் தெளிவும் எல்லாமே நம்ம ஞானம் நோக்கிய பாதையில், எல்லாம் வல்ல இறைவனை நோக்கிய பாதையில் நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது வாழ்க்கை சிக்கல்கள் 1000 வந்தாலும் நம்ம வந்து நம் பாதையை வந்து மிக அமைதியாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, ஒரு மனிதனுக்கு உச்சகட்ட சிக்கல் வருது, அந்த சிக்கல் மூலமாக அபரிமிதமான துன்பம் வருது. அந்த அபரிமிதமான சிக்கலும் துன்பமும் அளவுக்கு மீறி போகும்போது இறைவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அந்த உயிருக்கு அந்த துன்பத்தை அனுபவிக்க முடியாதவாறு மறத்து போக செஞ்சிருவாங்க. அதையும் தாண்டி அந்த மறத்து போயும் அந்த சிக்கல்ல இருந்து மனிதனால வெளியில் வர முடியலைன்னா கடவுள் ஒரு வரம் கொடுப்பாங்க. அந்த வரத்துக்கு இணையான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை, மரணம் அப்படிங்கிற ஒரு வரம் ஆச்சுங்களா. வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்கவே முடியாம வாழ்க்கை பாதையில தள்ளாடி திண்டாடிட்டு இருக்கிற சகோதரர்கள் வந்து யாராக இருந்தாலுங்க அவங்க வாழ்க்கையில மேலேயே முடியல, இந்த சிக்கல் தீர்க்கவே முடியல, துன்பம் தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த துன்பமே மறத்து போய் அதுவும் தாண்டும் நிலையில் மரணம் எனும் வரம் இறைவனால் கொடுக்கப்படும். அது வரமாக மாறும், மரணமும் வரமாக மாறுங்க. நம்ம வந்து நம்மளை காத்துட்டு இருக்கிற இறைவன் வந்து நமக்கு இவ்வளவு பெரிய வரங்களை நமக்காக வச்சிருக்கும் போது நாம் எதுக்காக கவலைப்படணும் சொல்லுங்க. எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும், எப்பேற்பட்ட கற்பனையான வலைகளை நாம் பின்னிக்கொண்டாலும் நம்மை உடனிருந்து காத்து கூட்டி செல்ல எல்லாம் உள்ள இறைவன் துணையா கூடவே வர்றாருங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில வந்துங்க கற்பனையாக நாம பின்னிக்கொள்ளும் கவலைகளாகட்டும், ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனையை நாமளே தேடி போய் ஏற்றுக்கொள்வதாகட்டும், அனைத்துமே ஒரு விஷயமே இல்லாம போயிருங்க. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு போட்டு சொல்லியிருப்பாங்க திருவள்ளுவர். அதாவது தனக்கு உவமையே இல்லை, தனக்கு வந்து இணைய ஒரு விஷயத்தை காட்டவே முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த தவம் சொல்லியிருப்பாங்க, தன்னை உணர்தல் அப்படிங்கிற மாதிரி தவம் சொல்லியிருப்பாங்க. அந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிறது சுயம்பு நிலை. அந்த தவத்தை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கும் போதுங்க அது வந்து அதுக்கு வந்து உவமையே சொல்ல முடியாது இல்லைங்களா. சிவநிலையில அந்த எந்த எண்ணங்களும் மற்ற நிலை, அந்த சூன்ய நிலையில பிரணவ நிலையில தனக்கு உண்மை இல்லாதவன் தாள் சேர்ந்த பின்னாடி
அதை சேராம மனதுக்கான கவலையை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தியானத்திலும் தவத்திலும் சிக்கி நல்லா ஆழ்ந்து இருக்கும் யோகிகளுக்கு வந்து கவலை ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அதை கடந்த நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிக்கல்கள் பலதுக்கும் நாமளும் ஒரு காரணமாக இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளே தப்பாக கால்குலேஷன் போடுறோம். இது வந்தால் இது ஜெயிச்சிடலாம், அது வந்தால் அதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த தப்பான கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் பெரும் சிக்கல்களை கொண்டு வந்து விடுங்க. அதாவது ஒருத்தங்க இருக்கிறதுக்கு வந்து ஒரு வீடு, ஒரு குறிப்பிட்ட அளவு இடம், அந்த ஆசைகள் அளவோடு இருக்கும் பொழுது ஒரு சிக்கல் இல்லை. ஆசை அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு 2 வீடு வாடகைக்கு வருது, அந்த லெவல் இருந்தால் போதும். அது போதாமல் அளவுக்கு மீறிய சொத்துக்களை சேர்த்துறது, அதனால பொறுப்புகள் அதிகமாகிறது. அப்புறம் அதே மாதிரியே வந்து குடும்ப சிக்கல் எல்லாமே நம்ம அறியாமையினால நம்ம பல்வேறு சிக்கல்களை நாமளே உருவாக்கியிருப்போம். அது இல்லாமல் சில ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வேணும், இது வேணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு மனசு நினைக்கும். ஆனால் நம் உடலும் அதுக்கு இடம் கொடுக்காது, சமுதாயமும் அதற்கு வழிகாட்டாது. அந்த மாதிரி இருக்கையில் சிக்கல்கள் சிக்கல் வரும், அது கவலையாக மாறி இருக்கும். அப்புறம் பெண் குழந்தைகளாக இருந்தால் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஆண் குழந்தைகளுக்குமே பெண் திருமணம் ஆகிறது வந்து சிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா கற்பனையான கவலைகள் பலதும் வந்துடுது. இந்த மாதிரிங்க வாழ்க்கையில் வந்து சிக்கல் அப்படிங்கிறதுக்கு வந்து பஞ்சமே இல்லை. அதை வந்து தீர்க்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் சிக்கல் என்பது ஒரு அங்கம் அப்படிங்கிறத முதல்ல மனசில் பதிய வச்சுக்கோணுங்க. நமக்கு வந்து நிம்மதி அப்படிங்கிறது வந்து எப்போ கிடைக்கும்னா வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி நாம் நிம்மதியாக கவலையெல்லாம் மறந்து கவலைகளை துறந்து நிம்மதியாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கணும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு 100 கவலைகள் இருக்குதுன்னு வைங்க. 100 கவலைகள் இருக்குதுன்னா அதற்கான ஒரு பயிற்சி முறையை நம்ம இப்போ சொல்லித்தரப்போகிற அடுத்த வீடியோவில் அந்த கவலைகளை எல்லாம் நம்ம பயிற்சி முறைப்படி ஏற்கனவே வந்து எண்ணங்களையும் சினத்தையும் எப்படி நம்ம ஒரு ஓர்ஸ் பண்ணி ஆசைகளை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்த மாதிரி நம்முடைய வந்து இந்த கவலைகளையும் சரி பண்ணி சீர்படுத்துவதற்கான பயிற்சி முறையில் வந்து நம்ம சேர்த்துறோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உயிர் சக்தியை கோவப்பட்டோன்னு வைங்க, அப்படியே உடம்பெல்லாம் விடு நாய் எனர்ஜி இல்லாமல் மாறிடுது இல்லைங்களா? உயிர் சக்தியை வந்து கோவப்படுவது மூலமாக எவ்வளோ எனர்ஜி வீணாகுதோ அதே எனர்ஜி அல்லது அதை விட அதிக எனர்ஜி கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால வீணாகுங்க. இப்போ நம்ம வந்து வித்து சக்தியை காப்பாற்றுறோம், செலிபஸி ஃபாலோ பண்ணுறோம், அப்படியெல்லாம் இருக்கும் பொழுதுங்க நம்ம பாட்டுக்கு கவலைப்பட்டு கற்பனையில் வலை பின்னிட்டு எதுவுமே வந்து ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாமல் இருந்தோன்னு வைங்களேன், நம்ம எனர்ஜி பூரா எண்ணங்கள் வழியாக உயிர் சக்தி வீணாகி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா அதாவது வந்துங்க அன்இன்டரப்டட் கான்சியஸ்னஸ் வேணும். ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தியானம் பண்ணுறோம், ஒரு தவம் பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த இன்டரப்ஷன் இல்லாத தவம் வேணும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு கோபமோ கவலையோ வந்து ஒரு அமைதி நிலைக்கு வந்து நேர் விரோதமானது ஆச்சுங்களா. ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கோம்னா அந்த சினத்தையும் கவலையையும் ஒழிச்சு கட்டிட்டு தான் நம்ம வந்து நிம்மதியாக வாழ முடியும். நம்முடைய படகு ஓட்டை இல்லாத படகாக நீண்ட தூரம் பயணித்து போக முடியும் இந்த வாழ்க்கைங்கிற கடலில். அதற்காக இந்த கவலையை வந்து எந்த விதத்தில் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சீர் பண்ணலாம், சரி பண்ணலாம், அதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்முடைய முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம், கவலைகளை கூட நம்ம முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தி எடுத்துகிட்டு போக முடியும். அதை வந்து சீராக சரியாக ஒழுங்குபடுத்தி எடுத்துகிட்டு போனால், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க பயிற்சி முறைகள் எல்லாமே போதனைகள் கிடையாது. கவலைகளை பற்றி நான் வந்து மணிக்கணக்கில் பேசிகிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அது வந்து கவலையை வச்சு தான் பண்ணிடும். ஆகவே இந்த கவலையை எப்படி சரி பண்ணலாம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிறைய வாழ்க்கையில் வந்து ஒரு எதிர்பார்க்க இயலாத ஒரு தயக்கம், ஒரு பயம், இது நடக்குமோ அது நடக்காதோ, அந்த மாதிரி ஆயிருமோ இந்த மாதிரி ஆயிருமோ, இந்த மாதிரி கொரோனா பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி 1008 பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிமா, சினைனா கோபம் ஆச்சுங்களா. பல்வேறு மக்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து கோபத்தை வாங்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது வந்து அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நம்மக்கிட்ட இதெல்லாம் நம்ம சாதிப்போம்னு, ஆனால் நம்ம வந்து அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் வந்து இருக்குது. என்னோட குருநாதர் வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார், இந்த உடலில் உயிர் அப்படிங்கிறது சிக்கி இருக்குதே அதுவே மிகப்பெரிய சிக்கல் தான்.
உடலும் உயிரும் இணைஞ்சதே மிகப்பெரிய சிக்கல் தான், அப்புறம் வாழ்க்கையில் எப்படி சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிங்க சிக்கல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே தான் இறைவன் வந்து நமக்கு வந்து அறிவையும் கொடுத்துருக்கிறதுனால அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எப்படி சிக்கல்கள் இல்லாமல் நம்ம இந்த பிறவியை வந்து அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் ஒரு வாழ்வாங்கு வாழ்வதற்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி முறைகள் வந்து அடுத்த வீடியோவில் மிக தெளிவாக குறிப்பிடுறேங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ் லைன் மாதிரி வந்துட்டுருக்குங்க. இது போக நம்ம வந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் முடிந்த பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து இணையதளத்தில் வந்து ஒரு ஃபாரம்ஸ் கிரியேட் பண்ணலான் இருக்கோம். அந்த ஃபாரம்ஸில் வந்து யோகிக் செலிபஸி, மாடர்ன் செலிபஸி, அப்புறம் கிளாசிக் செலிபஸியில் பங்கெடுக்கும் அன்பர்களுக்கு இது சம்மந்தமாக நம்ம எப்போ எல்லாம் இந்த கவலை பற்றி பேசுகிறோமோ நம்முடைய வேறு பேராசிரியர்கள் பலரும் யார் என்னென்ன பேசுகிறாங்களோ அது சம்மந்தமான அனைத்து வீடியோக்களையுமே வந்து நம்ம ஃபாரம்ஸில் நம்ம இந்த யோகிக் செலிபஸிலிருந்து அதில் ப்ரைவேட் குரூப்ஸுக்கு தகுந்தாற் போல் ஷேர் செஞ்சு உங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை நம்ம மேற்கொள்வதற்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி அடுத்தடுத்து நம்ம பயணங்களை எடுத்துகிட்டு போகலாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு பயிற்சி முறைகளாக பதிய வைக்கும் விஷயங்கள் வந்து காலத்துக்கு நிலைச்சிருக்கிற மாதிரி ஈவன் அடுத்த தலைமுறைக்குமே தொடர்ந்து வர மாதிரி வந்து நான் ஏற்கனவே ப்ரைவேட் குரூப்பில் சகோதரர்கிட்ட எல்லாம் வாட்ஸ்அப்பில் கேட்ட மாதிரி ஃபாரம்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அது கூடிய விரைவில் இந்த நம்ம பயிற்சி வகுப்புகள் நிறைவடையும் சமயத்தில் வந்து அது ஓப்பன் செய்யப்படும்.